இந்த சிலுவை பாதை திருநங்கைகளுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். அவர் நமக்காக நொறுங்குண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாரமான சிலுவையை சுமந்தார். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டு சாட்டை அடிகளினாலும் காரி உமிழ்ந்த எச்சிலினாலும் அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை பெற்று தந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய வெற்றியிலும் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்ற இவ்வேளையில், என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது துன்பங்களை, நமது வேதனைகளை, நமது வலிகளை, நமது மனபாரங்களை, சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை சுமப்பதற்கும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். அதன் வழியாய் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது. நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கிறது. நாம் ஆனந்தம் கொள்ளுகிறோம். அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் தருகிற மீட்பில் பங்கேற்க அவருடைய பாத சுவடுகளில் நாமும் நடப்போம். இந்த திருச்சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் மீட்பு பாதையாய் மாறுவதாக. ஆமீன். பலியாக பலியாக செம்மறியே நீ பலியாக 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 செம்மறியே நீ பலியாக உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவனின் செம்மறியே, உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவனின் செம்மறியே, எமக்காய் திருப்பயணம், எமக்காய் திருப்பயணம். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். முதல் நிலை பிழை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தவறான தீர்ப்பினால் மரண தண்டனைக்கு உள்ளான இயேசுவே, பிழையான பிறப்பால் தண்டனைக்கு உள்ளாகி துன்பங்களை அனுபவிக்கும் திருநங்கைகள் மேல் நாங்கள் கருணையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு பொறுமையை தாரும். இரண்டாம் நிலை சுமை. சுமக்க முடியாத பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் உடன் வாழும் திருநங்கைகள் ஆணாகவும் வாழ முடியாமல், பெண்ணாகவும் வாழ முடியாமல் தினம்தோறும் சுமக்கும் சிலுவையின் வலியை நாங்கள் புரிந்து கொள்ள வரம் தாரும். மூன்றாம் நிலை விழுதல். சிலுவையின் பாரத்தால் விழுந்த இயேசுவே, வறுமையினால், ஏழ்மையினால், பசி பட்டினியினால், அவமானத்தினால் திருநங்கைகள் கீழே தள்ளப்படும் போது இயேசுவே, நீர் அவர்களை தாங்கிக் கொண்டு நம்பிக்கையை தாரும். நான்காம் நிலை தாய்மை. அன்னை மரியாள் தாய் உள்ளத்தோடு அனைவரையும் சரிசமமாக நேசிப்பது போன்று பிள்ளை பெற முடியாமல் ஹார்மோன் மாற்றங்களினால் வேதனைப்படும்
திருநங்கைகளை தாய் உள்ளத்தோடு நேசித்து ஆறுதல் தரும் மனதை தாரும். 5ஆம் நிலை உதவி. துன்பத்தில் உதவிய சீமோனை போன்று திருநங்கைகளின் துன்பங்களில் நாங்களும் நேரடியாக பங்கேற்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு தங்களால் என்ற உதவியை செய்ய தாராள மனதை தாரும் இறைவா. 6ஆம் நிலை துணிவு. கோழைகளுக்கு மத்தியில் ஒரு வீரப்பெண்மணி வெரோனிகா திருநங்கைகளை வெறும் பிச்சை எடுப்பவர்களாக, கோழைகளாக மட்டும் பார்க்காமல் அவர்களுக்குள்ளும் தன்னம்பிக்கையோடு போராடி படித்து வாழ்வில் உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கும் சோதனையில் சாதனை படைத்தவர்களை பாராட்டும் நல் மனதை தாரும். 7ஆம் நிலை ஏளனச் சிரிப்பு. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதை பார்த்து பரிதாபப்படாவிட்டாலும் குறைந்தபட்சம் கேலி கிண்டல் ஏளனம் செய்து சிரிக்காமலாவது இருப்போம். இயேசுவே, திருநங்கைகளை பார்த்து கேலி கிண்டல் செய்து சிரித்து அவமானப்படுத்தி புண்படுத்தாத மனதை தாரும். 8ஆம் நிலை ஆறுதல். இயேசுவின் நிலை கண்டு பரிதாபப்பட்ட எருசலேம் பெண்களைப் போன்று திருநங்கைகளைக் கண்டு பரிதாபப்படும் உள்ளங்கள் தங்களால் முடிந்த உதவி செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம். 9ஆம் நிலை நம்பிக்கை. இயேசு 3ஆம் முறை விழுந்தார். ஆனாலும் தன் பயணத்தை தொடர்ந்தார். திருநங்கைகள் தொடர்ந்து அவமானங்களையும் துன்பங்களையும் வறுமையையும் சந்தித்து வந்தாலும் வாழ்க்கையை வெறுத்து அவர்கள் உடைந்து போவதில்லை. தொடர்ந்து இந்த சமூகத்தில் வாழ்ந்து சவாலோடும் போராட்டங்களோடும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 10ஆம் நிலை அவமானம். இயேசுவின் ஆடைகளை களைந்தது அவமானத்தின் உச்சவரம்பு. திருநங்கையாக இருப்பதே அவமானமாக கருதும் இந்த சமூகத்தில் பாலியல் சுகத்திற்காக அவர்கள் ஈடுபடுவதும் அவர்களை ஈடுபடுத்துவதும் என்றுமே அவமானம்தான். 11ஆம் நிலை ஆணிகள். இயேசு ஆணிகளால் அறையப்படும் போது துடித்த துடிப்புக்கு அளவே இல்லை. அனுபவித்த கொடுமைகளுக்கு ஈடு இணையே இல்லை. தங்களின் உடல் உறுப்புகளை மாற்ற திருநங்கைகள் செய்யும் அறுவை சிகிச்சைகள், போட்டுக்கொள்ளும் ஊசிகள் யாவுமே அவர்களை வாட்டும் ஆணிகள்தான். 12ஆம் நிலை உயிர் விடுதல். தந்தையே, இவர்களை மன்னியும். குடும்பத்திற்கு அவமானம் என்று துரத்திவிடப்பட்டு குடும்பம் இருந்தும் உறவுகள் இருந்தும் உடன்பிறப்புகள் இருந்தும் அனாதைகளாக மரிக்கும் திருநங்கைகளின் இறப்பில் ஒலிக்கும் ஒப்பாரி ஓலக்குரல் கல்வாரியில் இயேசுவின் துடிதுடித்து கதரும் மரணக்குரல் என்பதை மறந்துவிடக்கூடாது. 13ஆம் நிலை தாய்மடி. திருநங்கைகளுக்கு என்று யாரும் ஆதரவு காட்டாத நிலையில் தாயே, நீரே அவர்களின் ஆறுதலும் அடைக்கலமும் பாதுகாப்புமாயிருந்து அவர்களின் வியாகுலங்களை சுமந்து கொள்ளும் அம்மா. 14ஆம் நிலை அடக்கம். மரணத்தில் பாகுபாடும் வேறுபாடும் இல்லை. எவ்வளவு பணம், புகழ், பெயர், அதிகாரம் என்று சேர்த்து வைத்தாலும் எல்லாருக்கும் 6 அடி நிலம்தான். வறுமையில் வாடி துன்பத்தில் உழன்று நிம்மதியின்றி அன்றாட பிழைப்புக்கு பிச்சை எடுத்து வாழும் திருநங்கைக்கும் 6 அடி நிலம்தான். அடக்கத்திலாவது அவர்களுக்கு 6 அடி சம உரிமை கிடைக்கிறதே, கொஞ்சம் ஆறுதல்தான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆண்டவரே இயேசுவே,
பாரமான சிலுவையை எமக்காக சுமந்தவரே, அந்த கல்வாரி மலையில் உம்முடைய குருதி எங்கள் மேல் சிந்தப்பட்ட போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. நாங்கள் தூய்மை அடைகிறோம், வெண்பனி போல மாறுகிறோம், உம்முடைய மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆம் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகள் தீர்ந்தது, எங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து போனது, எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறியது. உமது அருள் ஆசீர்வாதத்தினால் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு இன்று தந்திருக்கிறீரே, அதற்கான கோடான கோடி நன்றி உமக்கு செலுத்துகிறோம். இந்த திருப்பாடுகளில் பங்கெடுத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி ஊற்றெடுப்பதாக, அவருடைய மனங்களில் அமைதி என்றென்றும் குடிகொண்டிருப்பதாக, நிம்மதியோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் அவர்கள் வாழ ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மீது அருளையும் ஆசீரையும் பொழியும். நாங்களும் இதோ இந்த சிலுவை பாதையை ஒருவர் மற்றவரோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதின் வழியாக இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவர் இயேசு எனக்காக பாரமான சிலுவையை சுமந்தார், எனக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவை மரணத்தை அவர் தழுவினார், அவருடைய காயங்களினால் அவருடைய இரத்தங்களினால் நாம் மீட்கப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு இதோ இவற்றை பகிர்ந்து கொள்ளுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். உமது அருள்துணையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்.